இல்ல ஒரு நாள் சர்ப்ரைஸா வந்து உனக்கு எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் கீய வீடு வாங்கிட்டேன்டி அப்படின்னு. அப்படி சத்தியமான கார் எது வாங்கி கொடுத்துட்டானோ ஒரு விஷயம். காரு வரும் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு நான் வந்து எதுக்குடா கீழே போறேன் ஒரு பெரிய செலிபிரிட்டி வந்திருக்காரு அப்படின்னு. ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவத்த கேட்கலாமா வேணாமான். ரோஸு யாரு உனக்கு சொல்லாது கண்மணிய நெஞ்சில் வீசும் தென்றலி காதல் பொங்கும் பொன்மணி என் வாழ்வில் வந்த மின்மினி. Happy birthday to you, happy birthday to you. ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு உனக்கு பிறந்த நாள். Hey, happy birthday. புது ஹேண்ட்பேக். ஓகே, ஆக்சுவலா இந்த ஹேண்ட்பேக் தான் வந்து கண்மணிக்கு வந்து கிஃப்ட் பண்ண நானு. ரெண்டு ஹேண்ட்பேக். சோ இதுல தான் நிறைய வைக்க முடிஞ்சது, வச்சு எடுத்துறேன். சூப்பர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இப்போ கண்மணி எங்க இருக்கா அப்படின்னா வந்து சன் டிவி ஆஃபீஸுக்கு வந்து வந்திருக்கா கண்மணி. எதுக்காக அப்படின்னா என்னை கூப்பிடுறதுக்காக. ஸோ நான் ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கண்மணியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோம். செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றதுனால நான் வந்து வெல்கம் டு அஸ்வத்தின் கண்மணி யூடியூப் சேனல்லே சொல்ல என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க. வெல்கம் டு அஸ்வத்தின் கண்மணி யூடியூப் சேனல். ஸோ செலிப்ரேட் பண்ண போறோம். என்ன செலிப்ரேட் பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலா நான் வந்து நிறைய தடவை வந்து கண்மணிக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கேன், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி பண்ணதுனால இதில் ஸ்டக் ஆயிட்டேன். நான் என்ன பண்றதுன்னே எனக்கே தெரியல. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா கண்மணியை ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி கண்மணியை இங்க சன் டிவி ஆஃபீஸ்க்கு வந்துரு, நான் ஷூட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அவளும் கிளம்பி வந்துட்டா. இப்போ உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போறோம்னா நம்ம வீட்டுக்கு போறது இல்லை, நம்ம சாப்பிட போறது இல்லை, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். சாப்பாடு தண்ணியில சுத்த போறோம். அதான் கிடையாது, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ஸோ எங்க போறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டா சொல்லல, காட்டுறேன் வா. இந்த மாதிரி சரி, உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. இன்னைக்கு வந்து பீஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணணும். சில்லா எங்கயாவது வந்து காமா பீஸ்ஃபுல்லா. அடிக்கிற வெயிலுக்கு சம்மர்ல வந்து சில்லானா எப்படின்னு எனக்கே தெரியல. சவுண்டும் இல்லாம ஒரு மாதிரி நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல, ஜாலியா இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு உட்காந்து சவுண்டே இல்லாம சாப்பிட்டு வந்துருவோமா? அப்படி கிடையாது. இங்க நல்லா தூங்கி எழுந்து படம் பார்த்து சில்லா இருக்கும். அது வீட்டுக்கு போலாமா? ஆக்சுவலா வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சீப்ரோஸ் இருக்கீங்க, வீடு புக் பண்ண போறோம். வா. என் பேர்லயா? அப்ப கூட பாரு, ஷாக்கே இல்ல என் பேர் இல்லையா அப்படின்னு. குடுக்குறாங்க சீப்ரோஸ்ல வீடு. ஏன் என்னால புக் பண்ண முடியாதா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒன்னால புக் பண்ண முடியும். ஆனா எனக்கு தெரியாம நீ அதை வந்து பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, இல்ல ஒரு நாள் சர்ப்ரைஸா வந்து உனக்கு எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் கீய வீடு வாங்கிட்டேன்டி அப்படின்னு. லீலா பேலஸ் போலாமா? லீலா பேலஸ்ல போய் சாப்பிடலாமா? வேணாம், பேசாம புரோக்கன் பிரிட்ஜ்ல போயிட்டு இதான் சாப்பிடலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. சோ சோமர்செட் வந்திருக்கோம். நம்ம புரோக்கன் பிரிட்ஜுக்கு போலாமா இல்ல ரேடியோ ரூம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ரேடியோ ரூம் வந்து எங்களுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பேசஸ். ஆனா இன்னைக்கு நம்ம அது பண்ண போறது இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம்னா சோமர்செட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம். ஓகே டன். ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரி புரோக்கன் பிரிட்ஜ் இதெல்லாம் பண்றதுனால அங்க போயிட்டு சாப்பிடலாம் நம்ம. போமா இந்தாங்க கண்மணியோடைய பர்த்டே அவுட்ஃபிட். சரி, இது போதுமா உனக்கு? காரை ஓபன் பண்ணி பார்க்கலையா? என் பேக் இருக்கா, எடுத்துக்கோ. சரியா, எடுத்துட்டு இருந்தியா? சூப்பர், வெரி குட். இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு. நாங்க புடிங்க, இன்னைக்கு பர்த்டேவை சோமர்செட்ல கொண்டாடலாம். ஸோ ஸ்டே பண்ண போறோம், வாங்க போவோம். பாவி, இதுக்கு ஒரு சர்ப்ரைஸே கிடையாது உனக்கு. இவ்வளவுதான் ரியாக்ஷனா? சீரியஸா தான் சொல்றேன். அவள்தான் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன் ட்ரெஸ்ஸ. அவ்வளவுதான், வா கிளம்பலாம்.
சொல்ற போ 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 வரேன், பார்க் பண்ணிட்டு வரேன், போ இந்த அப்படி யஷ்வந்த் பிராங்க்னு சொல்லி வரேன் இரு. So, 8th floor. அதெல்லாம் ஓகே, யாத்ரா இல்லாம வந்து ஸ்டே பண்றோம். எனக்கு இன்னும் எப்படி தெரியுமா இருக்கு, நீ ஏதோ எனக்கு வந்து பிராங்க் பண்ண போற. ஏடி ரூம் செக் இன் பண்ணியாச்சு, பிராங்க் பண்ண போறேனா? என்னடா சொல்ற? அவ்வளவுதான், சர்ப்ரைஸ். எல்லாம் ஓகேவா வீட்ல? எல்லாம் ஓகே தான். கம் ஆன், லெட்ஸ் கோ. டோ 810 வந்த உடனே வா. ஃபர்ஸ்ட் ரூம். ஓகே, நாங்க இதுக்கு ஒரு half an hour வாங்க ரூம் டூர் பார்க்கலாமா? ரூம் டூர். அவன் இன்னும் திருந்தல மாமா. சோமர்செட் ரூம் டூர். ஏ ஹேய், ஏய் அஸ்வத், இங்க பாரு, எல்லாமே இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு சமைச்சு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். சமைக்கலாம் போறீங்களா? எஸ், எல்லாமே இருக்கு. ஸோ வேணும்னா வந்து சமைக்கலாம். ஃபுல்லாக ஒரு ப்ராப்பரான ஒரு கிச்சன் இருக்கு. என்னடா சொல்ற? எப்படா மேகி செஞ்சு சாப்பிடலாமா? பக்காவா இருக்கும்ல? யா, fast to cook and good to eat. Maggie. ஸோ இன்னைக்கு ஜாலியா நம்ம ஸ்டே பண்ண போறோம். ஏ, அட வந்து இதெல்லாம் நீ எப்போ பிளான் பண்ண? அதெல்லாம் பிளானிங்லாம் இருக்கட்டும். பக்காவா? டடுக்கு 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 டடுக்கு. தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் ரெடி ஆயிட்டு வந்திருப்பேனே. பரவாயில்ல, ஓகே, சூப்பர். அடுத்ததாக நான் ஏதோ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போறோம் அப்படின்னு நினைச்சேன். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டான். சம வியூல இங்க இருந்து. ஆஹா ஆஹா ஆஹா, இதான் நம்ம டெய்லி நம்மளோட ரூமா இருக்க கூடாதா? பக்காவா இருக்கும். அப்படி இருக்கு. ஒரு நல்ல வியூ ஆக்சுவலா. ஃபுல்லாக சீ ப்ரோஸு. இந்த சைடு வந்து அப்படியே கீழே வந்து, ஹேய், கீழே ஆக்சுவலாக ரேடியோ ரூமோட என்ட்ரி. சூப்பர், ஹாப்பி. த்ரீ டூ ஏப்பா ஷூட்டை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏப்பா அடுத்து என்ன? அடுத்து என்ன? சாப்பிட சாப்பிட வேண்டியதா? பசிக்குது இல்லையா? வா, அவ்வளவுதான், order பண்ணுவோம். ஆர்டர் பண்ணுவோமா? இங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் எதாவது நான் சாப்பிடலாம்னு யோசிக்கிறேன். சூப்பர். என்ன இருக்கு? பெப்சி, பால் போடுறடி. சரியான விஷயம் ஏ, இது. கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு மேட்டரா இருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சோமர்செட்ல இந்த ரூம் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பால் பவுடர் சாப்பிடுறோம். நைஸ், மேட்சிங் பயங்கரமா? பயங்கரம். ஓகே, ஒரு சின்ன ஒரு பிரேக் விடுறோம். அடுத்து வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு எனர்ஜியோட திருப்பி வரும். யா, பாய். A few minutes later. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதானே? அவ்வளோதானே. அவ்வளவுதான். ஓகே, ஸோ வழக்கம் போல் எங்களோட ஃபேவரட்டான பாம் ஷோர்லேருந்து பிரியாணி, அப்புறம் சிக்கன் அண்ட் பரோட்டாலாம் வாங்கியாச்சு. சாப்பிட்லாமா? ப்ளீஸ். யா, ஆக்சுவலாக வந்து ஒரு பயங்கரமான பசியில் இருக்கேன் நான். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, சாப்பிடலாம் வாங்க. யா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து லாகின் பண்ணி வச்சிட்டோம். ஆக்சுவலாக என்னன்னா, அந்த 29ன்ற படம் வந்து தியேட்டர்லேயே பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்க முடியல. ஸோ அது பார்ப்போமா? ஓகே, அதுக்கான கால் சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. ஸோ கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் 2 தடவை தான் ஐ திங்க் நம்ம வெளியே ஸ்டேவே பண்ணியிருக்கோம். ஐடிசியில், அதுக்கப்புறம் அதில் வந்து எம்ஜிஎம். அவ்வளோதான். ஃபுல்லாக வேலை பண்ணோம், ஷூட் பண்ணோம், நைட் வந்து தூங்கி எழுந்துட்டு கிளம்பிட்டோம். ஆமா. அவ்வளோதான். ஸோ வந்து டெக்னிக்கலி பார்த்தா ஐடிசி மட்டும் தான். யா, ஸோ சோமர்செட்டில் நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே, எப்போவுமே வந்து வீட்லேயே இருக்கும் அண்ட் வந்து குட்டியும் இருக்கான். ஸோ அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 1 இயராக அதுதான் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு வந்து சரி கண்மணிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். நான் 24 ஹவர்ஸுமே வந்து கண்மணி வந்து குட்டியோட தான் இருக்கா. சரி, அதனால இன்னைக்கு வந்து அவளை டக்குன்னு இது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பாவம் குட்டி பையன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. யா, மிஸ் பண்ணுறேன் அவனை அவன் வந்து இப்போ காலையிலேருந்து நைட் வரைக்கும் கொஞ்சம் விளையாட்டு மூடில் தான் இருப்பான்.
விளையாடுறது, டிவி பாக்குறது, நைட்டு வீட்டுக்கு போயிடுவோம். வண்டி. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. என்ன அப்ப இது ஸ்டே கணக்குல வருதா? சும்மா இது சும்மாவா? சும்மா சோமசெட் ஓனர் என் ஃப்ரெண்டு தான், அதனால பண்றாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ரூம்ல தமிழ் நைட். ஓகே, ஸோ வாட் வி தாட் வாஸ் கரெக்டாக அமைஞ்சுது. தமிழ் நைட் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுதான் நாளைக்கு காலைல வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு. ஆனா இதுல வந்து எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா அஸ்வின் வந்து என்கிட்ட என்ன சொல்றேன்னா, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன சீரியஸா என்ன பண்றதுன்னு இப்போ தெரியல. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். ஓகே தானே? எனக்கு ஒரு டவுட் வருது. சூட்கேஸ்ல மட்டும் நீ ஓபன் பண்ண, ஆனா நீ உள்ள ஆபீஸ் பேக் இன்னும் ஓபன் பண்ணல. போய் பாத்துக்கோ. அதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு சொல்றேன். என்னமோ இல்ல, எல்லாம் என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். ஓகே, இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப போய் பாத்துக்கோன்னு சொன்னேன், அதனால இது இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஸோ சாப்பிட்டு படத்தை பார்க்கலாமா? படம் பார்க்கலாம். ஓகே டான், உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்திக்கிறோம் மறுபடியும். இல்ல நேரங்கள் கழித்து ஸ்விம்மிங் கத்துக்கிட்டாலும் கத்துக்கிட்டோம், எங்க தண்ணியை பார்த்தாலும் வந்து நீந்திரணும்னு ஒரு இது. கொஞ்ச நேரம் வந்து ஸ்விம் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற என்ன பண்ணலாமோ அதை பண்ணலாம். ஓகே ஓகே, அப்படியே சொல்லுவேன் நினைச்சேன். என்ன பண்ண நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. பீஸ். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ அதனால தான் இந்த ஒரு பிளானு. ஸோ கண்மணி வந்து பயங்கர டே அண்ட் நைட் ஸ்லீப்பே இல்லாமல் ஒரு ரொட்டீன் வந்து போயிட்டுருக்குல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஆஃப் டே கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தான். ஸோ நான் நினச்சா என்ன ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு சின்ன ஒரு குவிக் ஒரு பர்த்டே கெட்டவே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கெட்டவே. ஸோ ஐ ஹோப் ஷீ இஸ் என்ஜாயிங். ஐயோ அப்பா, ஃபுல் என்ஜாய்மெண்ட் போலையே. ரொம்ப குஷியோ? அப்படியே படுத்து வானத்தை பார்த்து கண்ணை மூடி பார்த்தா செமையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக ஒரு வியூவும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்குது. நீங்கள் எந்த அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுல் வியூ, ஒரு பர்ஃபெக்டான ஒரு வியூ. இது நல்லா இருக்கா? என்ஜாயிங்கா? சூப்பரா இருக்கு. என்ன கேப் இதெல்லாம் எடுத்துடாம ஸ்விம் பண்ணுங்க. அது என்னன்னா ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன், அதனால ஒரு இது. ஓகே, நல்லா தானே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே, என்ஜாய். அப்படியே இங்கே படுத்து தூங்கிடலாம், அப்படி இருக்கு. ஆஹா ஆஹா, யா, ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டைம். கொஞ்சம் ஸ்விம்மிங் அண்ட் கொஞ்ச நேரம் ஜக்குசியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. யா, இது ரிலாக்ஸிங்காக இருக்குது. இப்போது அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து போகிறோம், ஃபிஷ்ஷை பார்க்குறோம். யா, அப்புறம் வா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்ன நடக்குது நீ சொல்லு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். அதாவது ரெடியாகிறா குளிச்சு ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக குளிச்சு ரெடி ஆகிட்டே இருக்காங்க மேடம். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ்ன்றத நான் சொல்கிறேன். ஓகே, எதா இருந்தாலும் நேர்ல பேசுவோங்க. என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக வந்து அங்கே ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது என் கார் தான். அந்த காரில் தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னன்றதை பார்க்கலாம். நாங்கள் இப்போது 8th ஃப்ளோரில் இருக்கோமா. ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ ரெடி ஆயாச்சு. இப்போ கீழே வந்து நம்ம நிக்கியும் வந்து கண்மணிக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புரோக்கன் பிரிட்ஜில் கேக்கோட வெயிட் பண்ணுறான். ஆனால் வெளியே நம்மளோட சர்ப்ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த சர்ப்ரைஸ் வந்தாச்சு. அது சர்ப்ரைஸ் என்னன்றதை காட்டுறேன். இதோ ஸோ சர்ப்ரைஸ் மெஷி டீம் எனக்காக ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் வந்து நான் கண்மணிக்கு வந்து நிறைய ஸ்பெஷலான மொமெண்ட்ஸில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலைன்னா எப்படி?
ஸோ அதனால் வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ். மேலே தான் அவள் இருக்கா. ஆனால் வந்து நல்ல வேலை இங்கே வந்து மரம்லாம் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக மறைஞ்சிரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுறோம், தெரிக்க வர்றோம். கமான். நான் வந்து எதுக்குடா கீழே போகிறேன், நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி வந்திருக்காரு அப்படின்னு. பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு சத்தியமாக அப்படி தான் சொல்லிட்டு வந்தேன். சொல்லியிருந்தா விட்டுருக்கே மாட்டாளடா. அப்படியா நிக்கி தானே அப்படின்னா அதான் செலிபிரிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்மணிக்கு தெரியுதா அது செலிபிரிட்டின்னு சொன்னேன் அப்படின்னா அப்போ ஓகேடா அப்படின்னு போயிட்டு அப்ப நீ அதை ஸ்டாப் பண்ணிருக்க. வெரி குட். புருஷனும் பொண்டாட்டியும் சம காம்போ. நைஸ்டா, வெரி குட். யா ப்ரோ. இதே மாதிரிலாம் கண்ணை கட்டி வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க, அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். சர்ப்ரைஸ் பண்ணி அவன் வந்து வெளியே மேரின்னு சொல்லிட்டு கேட்டேன். இப்போ அடுத்ததா அதே மாதிரி கட் பண்ணா 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி கண்ணை கட்டி கூப்பிட்டு வரேன். வா இன்னும் நடக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போடும். அப்படியே நில்லு. ரெடி 3 2 1 கவிதை போல உன்னை நான் பார்க்கிறேன். இதற்கும் மேலே என்ன வேண்டும் என இருவிழியில் இதயம் தூங்க தினசரியும் பேசும் மழையே நனைய வரவா, பூவின் இதழாலே புனைய வரவா, சாலை நிழல் போலே அலைந்து விடவா, மாலை நிலவோ கடல் மண்ண போல நான் இருப்பேனே. Thank you so much. Super ஆ இருக்கு. Thank you so much. Means a lot. Thank you. Super. Yeah. Happy? சத்தியமான கார் எது வாங்கி கொடுத்துட்டானோ ஒரு விஷயம். காரு வரும். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. காருக்குள்ள சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கல. அதனால தான். Thank you. Super. அடுத்து கேக் மட்டும் வெட்டிடலாமா? Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Thank you. Happy birthday. Okay. ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. கேக்கலாம் ஓகே நான் பாட்டு ஓடுறேன்டா. To you. Happy birthday dear Kanmani. Happy birthday to you. பத்தியாயம் பச்சான். அஸ்வத்தின் கண்மணி மனோகரன் எழுதிருக்கு. பத்தியாடா இந்த கேக்லாம் வெட்டாதடா சொன்னேன். கேட்டியா? அந்த கஷ்டம் தான் பாப்பேன். இது தெரியுதா? சரி. மேக் விஷ். பரமண்டலத்தில் இருக்கும் உண்மையாவே பரமபிதாவே பிரார்த்தனை பண்றாங்களா? கம்மியா சாப்பிடு. நிஜமா பிரார்த்தனை பண்றேன். அது என்ன உமா கொடுக்குற? அது அப்படியே நடக்கணும். ஓ. பொறுமையா கீழே போட்டீங்களா? இவ்வளவு பெரிய வாயம். நீ மறந்துட்டடா. அதுதான் எனக்கான வாய்ப்பு. காப்பி கூட பண்ணாம வந்திருக்கான்.
ரேடியோ ரூம்ல சூப்பரான தமிழ் நைட்டை முடிச்சுட்டு வாய்ஸ் பார்த்தாலே தெரியும் தொண்டெல்லாம் கான். இப்போ அடுத்தது நேரா கொட்டி படிக்க கட்டிக்கிட்டு கிளம்பணும். ஏன்னா வீட்டில் குட்டி வந்து வெயிட்டிங் எங்களுக்காக. ஸோ அதனால லெட்ஸ் கோ. ஓகே ஓகே. ஃபன் முடிஞ்சது. ஸோ பர்த்டே முடிஞ்சிச்சு. ஹாப்பி பர்த்டே. என்ஜாய் பண்ணீங்களா? முடிஞ்சிருச்சு. என்ஜாய் பண்ணீங்களா மேடம்? என்ஜாய் பண்ணியான்னு சொல்லவே இல்லையே. ஓகே. ஆக்சுவலாக ரொம்ப நாள் வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. பட் ஆனால் குட்டி என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரில. ஸோ அவனை போய் பார்க்கணும். யா. ஸோ அடுத்த தடவை வந்து சோமர்செட் வரும்போது குட்டியோட ஒரு நல்ல இந்த பர்த்டே இதெல்லாம் வந்து ஒரு நாள் வைக்கிறாங்க, இந்த ஒரு வாரம் அந்த மாதிரி மாற்றணும். லாவெல்லாம் மாற்றணும், ரூல்ஸ் எல்லாம் மாற்றணும். அது மாற்றினா நாங்கெல்லாம் உங்களை மாற்றிடுவோம். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல நீ. ஓகே. என்னன்னே தெரில. விட்டு போக மனசே இல்லை சோமர்செட்டை. பட் ஆனால் நேற்று வந்து ரேடியோ ரூமில் வந்து தமிழ் நைட்டு லாஸ்ட் பா செம்ம. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சிங்கராகவே மாறி அந்த பாட்டை சிங்கர் தாண்டி நான். அதுதான் அந்த பாட்டை வந்து உண்மையா பாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க உள்ள இறங்கி தொண்டெல்லாம் போயிடுச்சு. என் வாய்ஸை பார்த்தாலே தெரியும். இந்த லட்சணத்தில் இந்த வாய்ஸை வச்சு நான் போய் ஷோ வேற பண்ணுவோம். நம்ம அது ஷோ வரும்போது அது வந்து டோட்டலாக வேற ஒரு வாய்ஸ் வந்துடும். ரோஸு உனக்கு வாங்க போகலாம். பக்கத்தில் தான் எங்கள் ஆஃபீஸ், சன் டிவி ஆஃபீஸ். ஸோ போயிட்டு வேலை செய்வோம். நான் போகல. நானும் போகல. நான் ஒர்க்குக்கு போகணும். நான் வீட்டுக்கு போகணும். இது ஸ்கூல் வாசலில் வந்துட்டு அப்பா அம்மாலாம் இறக்கி விடுவாங்களே அந்த மாதிரி இருக்குல்ல. குட்டியை வந்து நம்ம இந்த மாதிரி இறக்கி விடும்போது ஐயோ அந்த ஃபீலிங் வந்து எனக்கு இப்போவே வந்து ஸ்கூலுக்குலாம் வந்து குழந்தைங்கலாம் வந்து போகிறத பார்த்தா அழுகையாக வருது எனக்கு. இவன் வந்து ஸ்கூலுக்கு வாரி கண்ணுல தண்ணியோட எப்படி இருக்க போதோ. பட் ஸ்டில் வந்து யா அவன் போறது பண்ணி போ. சரி ஓகே டன். ஓகே ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சூப்பர். இந்த வருஷம் வந்து கண்மணி நினச்சது எல்லாமே நடக்கட்டும். ரொம்ப சூப்பராக வந்து இந்த அமேசிங்கான ஒரு இயர் இருக்கட்டும். நீங்களும் வந்து உங்களுடைய ப்ரேயர்ஸில் வந்து உங்களுடைய விஷஸ் எல்லாம் வந்து கண்மணிக்காக வச்சுக்கோங்க. ஸோ யா. ஸோ கண்மணியோட பர்த்டே இனிதே 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 தொடங்குகிறது. யா. எப்பவுமே வந்து ஃபினிஷிங்கில் ஸ்டார்டிங் தான், பிகினிங் தான். அடுத்து வந்து அடுத்த யூடியூப் vlog வந்து என்னோட சீரியலோட ஃபர்ஸ்ட் டே இல்லை லுக் டெஸ்ட் இல்லை ப்ரோமோ அந்த மாதிரி இருக்கணும்னு. ஓகே டன். நான் கூட இல்லை அடுத்த யூடியூப் vlog வந்து அடுத்த வாரம் என் பர்த்டே மறுபடியும் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிருவாளோ நினச்சேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஓகேடா சூப்பர் தான். ஓகே டன் கைஸ். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். அண்ட் இவ்வளோ நாளாக பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. நானும் தொடர்ந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் ஆனால் அது சில இன்கன்சிஸ்டன்சி, பல இன்கன்சிஸ்டன்சி அண்ட் சில கரெக்டான கன்சிஸ்டன்சியோட வர வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். ஓகே டன். ஸோ நாங்கள் வீடியோ போட்டாலும் போடலாலும் எங்களுக்காக இருக்கக்கூடிய எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், எங்களுடைய லைக் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் சீக்கிரமாகவே நம்ம 2 lakh இருக்கேன். இது சீக்கிரமாகவே நம்ம வந்து 2 lakh அடிக்கிறோம். ஓகேவா டன். See you all and subscribe to Ashwath and Kanmani.